ஒரு அழகான ராஜ்யத்துல ஒரு குட்டி இளவரசி சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. பறவையோட இனிமையான சத்தத்துல தான் இந்த இளவரசி எப்பொழுதுமே கண்ணு விழிப்பா. பறவைகளோட அவ சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பா. அதே நேரத்துல அந்த அரண்மனையில ஒரு கொடிய ராணி தான் முன்னாடி இருக்கிற மாய கண்ணாடி கிட்ட கேட்டா, இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவ யாரு அப்படின்னு. அப்போ அந்த மாய கண்ணாடி நீதான் அப்படின்னு சொன்னான். இதே போல இன்னொரு நாளும் கேள்வியே கேட்டா. கேட்ட உடனே அந்த கண்ணாடி கொஞ்சம் பயந்த குரல்ல இளவரசி தான் மிகவும் அழகானவள் அப்படின்னு சொன்னதும் ராணிக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. கோபம் வந்ததும் அவ என்ன பண்ணா தெரியுமா? இளவரசிய காட்டுக்கு அனுப்பிட்டா. இளவரசியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம காட்டுக்குள்ள ஓடி அழுதுகிட்டே சுத்திக்கிட்டே திரிஞ்சா. அந்த காட்டுக்குள்ள சின்ன சின்ன முயல்களும் மான்களும் அவளுக்கு உதவி செஞ்சன. அப்புறம் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்போ அவ ஒரு சின்ன அழகான மர வீட்டை பார்த்தா. அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா. அங்க உள்ள போய் பார்த்தா 7 குட்டி குட்டியான பெட் இருந்தது. அது யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க 7 குள்ள மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த குள்ள மனிதர்கள் வெளியில போனதை பார்த்துட்டு அந்த ராணி வயசான அம்மா மாதிரி வேடம் போட்டுட்டு வந்து அவகிட்ட ஒரு ஆப்பிள கொடுத்தா. அந்த ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இளவரசி அதை சாப்பிட்டுட்டா. உடனே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன இளவரசிய பார்த்து குள்ள மனிதர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல மனசு கொண்ட ஒரு இளவரசன் வந்தான். வந்ததும் குட்டி இளவரசியே கண் தீர அப்படின்னு அவளை தொட்டு எழுப்புனான். எழுப்பின உடனே குட்டி இளவரசி எழுந்திருச்ச உடனே அந்த குள்ள மனிதர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க.